ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் பை நைட் 2.2. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மாதிரி தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, குக்குவோட வெப்சீரிஸ் பெர்சன்ட்ல வெளிவந்த வசூலின்னு சொல்லிட்டு எபிசோடு 3 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1ல இருந்து 2 வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க. அதை தொடர்ந்து அதனுடைய 3வது பாகம் தான் பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டனை ஆள வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம முதலாளியோட ரூம்ல தாங்க கட்டுறாங்க. அவரை பார்த்தா நல்லா படுத்துட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம மாலதியோட தங்கச்சியான அந்த ராணி டீ எடுத்துட்டு வருவாங்க. இப்ப அவ அங்க டீ வச்ச உடனே இப்ப இவரு என்ன கேட்பாருன்னா, ஆமா உன்னோட பேர் என்ன அப்படி சொல்லி கேட்ட உடனே என்னோட பேர் மாலதி அப்படின்னு அவ சொல்றா. சரி எதுக்காக இங்க வந்த அப்படி சொல்லி கேட்கும் போது, நானா ஊர்ல படிப்பு முடிச்சிட்டேன், அதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு அவ சொல்லும் போது, அப்படியா அப்படி எத்தனாவது வரைக்கும் நீ படிச்சிருக்க அப்படின்னு இவன் கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நான் ஒரு 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் படிப்பை விட்டுட்டு எங்க அம்மாவுக்கு கூட மாடையா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னது படிப்பை விட்டுட்டியா, ஏன் 8வது வரைக்கும் மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல எங்க ஊர்ல 8வது வரைக்கும் தான் இருக்குது, அதனாலதான் 8வது வரைக்கும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. சரி படிப்பு முடிச்சுட்டு அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்த ஊர்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பேன். அப்படியா, சரி உன் வயசு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட வயசு 17 தான் ஆகுது அப்படின்னு அவ சொல்றா. சரி நீ ஊர்ல என்னென்ன கேம் விளையாடுவ அப்படின்னு கேட்கும்போது, நானா கபடி விளையாடுவேன், கொக்கோ விளையாடுவேன், இதே மாதிரி வாலிபால்லாம் நான் விளையாடுவேன் அப்படின்னு அவ சொல்றா. உடனே இதை கேட்ட உடனே, ஓ அப்படியா இவ்வளவு விளையாட்டு விளையாடுவியா, சரி உனக்கு அம்மா அப்பா விளையாட தெரியுமா அப்படி சொல்லி கேட்கும்போது, அம்மா அப்பா விளையாட்டுனா புரியலையே அப்படின்னு அவ சொல்றா. அதான் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து அவங்க ஒரு மாதிரியா விளையாடுவாங்க, அது உனக்கு தெரியுமா அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, அந்த விளையாட்டு தெரியும், ஆனா அது கல்யாணத்துக்கு அப்புறம் தானே விளையாடுவாங்க அப்படின்னு இவ சொல்றா. அதை கேட்ட உடனே இந்த முதலாளி என்ன சொல்லுவானா, அப்படியெல்லாம் யாரும் உன்ட்ட சொன்னா, அப்படியெல்லாம் உனக்கு கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் அது மாதிரி விளையாடணும்னு வச்சுக்கேன் வேற லெவல்ல ஜாலியா இருக்கும் தெரியுமா அப்படின்னு இவன் சொல்றான். எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல படிப்பை முடிச்சிரு, அதுக்கப்புறம் நீ ஜாலியா விளையாடு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இவன் ரொம்ப இன்னசென்டா சொல்லும் போது, அதுக்கு இவனை சொல்லுவானா, உனக்கு தான் படிப்பு முடிஞ்சிருச்சே அதுக்கப்புறம் என்ன அதை பத்தி பேசுற அப்படின்னு இவன் சொல்றான். உடனே அவன் என்ன சொல்லுவானா, நான் வெறும் 8வது வரைக்கும் தானே படிச்சிருக்கேன், நீங்க மட்டும் ஓகே சொன்னீங்கன்னா நான் மேலே நல்லா படிப்பேன் அப்படின்னு அவ சொல்லும் போது, படி உன்னை யாரு நிறுத்த சொன்னா, நீ நல்லா படிக்க வேண்டியதானே அப்படின்னு இவன் சொல்றான். இதை கேட்ட உடனே அவன் என்ன சொல்லுவானா, அப்படியா உண்மையாவா, நான் மேல படிக்கவா, அப்ப ஸ்கூல்ல இருந்து ஃபார்ம் வாங்கிட்டு வந்து கொடுக்கவா அப்படின்னு இவ கேட்கறா. இதை கேட்ட உடனே அவன் என்ன சொல்லுவானா, சரி நீ சொன்ன மாதிரி படிப்புக்கு அப்புறம் நம்ம விளையாடலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப அவளை அனுப்பி வச்சிடறாங்க. இப்படி இந்த சீன் கட் பண்ணா இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப இவ ரூம் விட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல அவங்க அக்கா நின்றுட்டு, ஏண்டி டீ குடிக்க போனியா இல்ல அவனுக்கு பால் குடிக்க போனியா இவ்வளவு நேரம் கழிச்சு வர அப்படின்னு இவ கேட்கும் போது, என்ன ஏன் திட்டுற, முதலாளியான நிப்பாட்டி அவர் பேசிட்டு இருந்தாரு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இவ சொல்றா. உடனே இவ என்ன சொல்லுவானா, நல்லா கேளு, அந்த முதலாளி சரியில்லை, அவர்கிட்ட கொஞ்சம் லிமிட்டா வச்சுக்கோ அப்படி சொல்லும் போது, அதுக்கு இவ என்ன சொல்லுவானா, அப்படிலாம் கிடையாது, அவர் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா பேசுறாரு தெரியுமா, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இவ ரொம்ப இன்னசென்டா சொல்லும் போது, நான் சொல்றது கேட்பே இல்லையா, நீ இதே மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தா உன் லைஃபுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படி சொல்லும் போது, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு அவ சொல்லும் போது, இதை கேட்ட அவங்க அக்கா டென்ஷன் ஆயிட்டு இப்ப நேரா அந்த முதலாளி பக்கம் உள்ள வராங்க. உள்ள வந்தவ செம்ம கோவத்துல அவரை கத்த ஆரம்பிக்கிறா. நான் சொல்றது நல்லா கேளுங்க, அவ ஒன்னும் நல்ல பொண்ணு கிடையாது, சோ அதனால அவளை விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்னு அவ சொல்றா. உடனே இவன் என்ன சொல்லுவானா, அப்படியே அவ ஊர்ல என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு இவன் கேட்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இவ ஊர்ல நிறைய பேர்த்துல வம்பு இழுத்து நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கா, சோ அதனால அவ விட்டு தள்ளிரு அப்படி சொல்லும் போது, ஓ நான் அவளை பண்ணிடுவேன்னு சொல்லி உனக்கு பயமா இருக்கு அதானே, கவலைப்படாத, நான் முதல்ல ஒன்ன பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அவளை பண்றேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இவனா பண்ணுவானா, டக்குன்னு அவளை இழுத்து பெட்ல படுக்க வச்சு செம்மையா கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீன் செம்மையாவே இருக்கும். அவளை நல்லா ஹாட்டா கிஸ் பண்ணி செம்மையா மூட ஏத்தி மேட்டர் பண்ணலான்னு போகும்போது, டப்புன்னு பார்த்தனா முதலாளின்னு சொல்லிட்டு அந்த சந்து கூப்பிடுறாங்க. உடனே உள்ள இருக்கவங்க டப்புன்னு எழுந்த உடனே இப்ப சந்தோட பொண்டாட்டி என்ன சொல்லுதுன்னா, நான் உள்ள இருக்கேன்னு அவருக்கு சொல்லாதீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணுவானா, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்டு வெளியே வராங்க. இதே டைம்ல மாலதி என்ன பண்ணுவானா, ஜன்னலுக்கு பின்னாடி போய் பதங்கிப்பா. இப்ப வெளியே வந்த உடனே, அம்மா வெளியில இருந்து கதவு தட்ட மாட்டியா, இப்படி உள்ள வந்து தான் கூப்பிடுவே, என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்ல முதலாளி நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் சொல்றான். எங்க கிளம்புற, இந்த வேலை யார் செய்வா அப்படி சொல்லி கேட்கும்போது, மாலதி இருக்காளையா அவ செய்வா, எல்லாமே உன் பொண்டாட்டி செஞ்சுட்டானா அப்ப நீ என்னதான் பண்ணுவ, வாயில ஏதாச்சும் வச்சுட்டு உட்காந்துருப்பியா அப்படி சொல்லி அசிங்கமா கேட்ட உடனே இப்ப அவன் திருன்னு முடிப்பானா, சரி போ இங்கிருந்து கிளம்பு அப்படி சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சிருவாங்க. அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இப்ப உள்ள வரான். உள்ள வந்து என்ன பண்ணா, ரொம்ப டயர்டா, சரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, போயிட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு வா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவ என்ன சொல்லனா, ஐயோ முதலாளி தேங்காய் எண்ணெய் வேலை முதலாளி, அது போட்டனா எனக்கு ரொம்ப வலிக்குது, நீங்க லாஸ்ட் டைம் செய்யும் போதே எனக்கு ரொம்ப வலிச்சுது அப்படி சொல்லும் போது, அதுக்கு இந்த முதலாளி என்ன சொல்லனா, ஏய் பைத்தியம் மாதிரி பேசாத, நான் எனக்கு மசாஜ் பண்றதுக்காக கேட்டேன், உன்னை செய்யறதுக்கு ஒண்ணு கிடையாது, கிளம்பி போ அப்படி சொல்லும் போது, அதுக்கு அவ என்ன சொல்லனா, சொல்றதை நீங்க தெளிவா சொன்னா நான் ஏன் இப்படி பயப்பட போறேன் அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போறாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணா இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப இந்த சீன்ல பார்த்தனா, நம்ம முதலாளி கீழே படுத்துட்டு இருக்கும் போது இப்ப மாலதி வந்து அவரோட முதுகுல எண்ணெய் ஊத்தி நல்லா மசாஜ் பண்றாங்க. இப்படி மசாஜ்
பண்ண அவருக்கு செம்மையா மூடேறுமா. மூடேறினவனே இவர் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய தங்கச்சியான அந்த ராணியோட பேரை விட்டு முனக ஆரம்பிப்பாரு. உடனே இவ டென்ஷன் ஆயிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நான் இருக்கும்போது என் தங்கச்சி பேரை விட்டு முனகுவ, பேசாம அவளை கூப்பிட்டு நீ மசாஜ் பண்ண வேண்டித்தானே அப்படி சொல்லும்போது, சிச்சி நான் தெரியாம சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிடு அப்படி சொல்லும்போது, சே உன்ன மாதிரி கேவலமான ஆளை நான் பார்த்ததே கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப இந்த முதலாளி என்ன பண்ணுவானா உட்காந்து சரக்கு அடிக்கலான்னு சரக்கு ஊத்திட்டு இருக்கும்போது இப்ப வேணா சொல்லணும் தண்ணி கேட்கலான்னு பார்த்தனா இந்த மாலதி வேற எங்க போனான்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம மாலதியோட தங்கச்சியான அந்த ராணி என்ன பண்ணுவானா கையில தண்ணியும் ஒரு ஃபார்மும் எடுத்துட்டு வராங்க. உடனே இப்ப என்ன பண்ணுவானா, ஆமா நீயா, நீ எப்படி இங்க வந்த, அது மட்டும் இல்லாத கரெக்டா தண்ணி வேற எடுத்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது, உங்களுக்கு தண்ணி தேவைப்படும்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் எடுத்துட்டு வந்தேன், பத்தாதுக்கு நீங்க என்ன கூப்பிடவும் மாட்டீங்க அப்படின்னு அவன் சொல்லும் போது அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஏன் அவனை கூப்பிட மாட்டேன், உன்னை நான் கண்டிப்பா கூப்பிடுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆமா இது என்ன கையில ஏதோ வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுவா நான் வந்து ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதுல உங்களோட சிக்னேச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, சிக்னேச்சரா, சரி சிக்னேச்சர் போடுறேன், ஆனா அதுக்கு நீ எனக்கு கொஞ்சம் விலை கொடுக்க வேண்டியது இருக்குமே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு இவன் என்ன சொல்லனா, விலையா, அப்படி என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு அவ கேட்கறா. உடனே இவன் சொன்னானா, அதெல்லாம் உன்னால கொடுக்க முடியும் அப்படின்னு அவ சொல்றா. சரி இப்போ இந்த ஃபீஸ் எல்லாம் யார் கட்டுவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான் சந்து இருக்காரு அவர் கட்டுவாரு அப்படின்னு இவ சொல்றா. அதுக்கு இவன் என்ன சொல்லனா, யாரு அந்த சந்துவா, அவனே காசுக்காக எங்கிட்ட வந்து நிக்கிறான், அவன் எப்படி உனக்கு கட்டுவான், சரி சொல்லு நான் உனக்கு சிக்னேச்சர் போட்டா நீ எனக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது, நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், என்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அவ சொல்றா. உங்ககிட்ட இருக்கு, ஒரு ஆம்பளைக்கு என்ன தேவை அது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு அப்படி சொல்லும்போது, ஒரு ஆம்பளைக்கு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் தேவை, இது மீறி ஒரு ஆம்பளை வேற என்ன சாப்பிடுவான் அப்படின்னு யோசிக்கும் போது, நான் வந்து ஒன்னையும் சாப்பிடுவேனே அப்படின்னு இவன் சொன்ன உடனே இதை கேட்டு அவளும் பயப்படுவா. இது என்ன நீங்க சாப்பிட போறீங்களா அப்படின்னு அவ கேட்கும் போது அதுக்கு இவன சொல்லனா, சாப்பிட போறதுன்னா அது இல்ல, உன் கூட சேர்ந்து நான் மேட்ரு பண்ண போறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்டு அவளும் ஷாக் ஆயிடுவா. ஐயோ மேட்ரா, இந்த விஷயம் மாலதிக்கும் அதுக்கப்புறம் சந்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது அப்படி சொல்லும் போது அதுக்கு இவன் சொல்லுவானா, நான் தான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், சோ இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு அவன் சொல்றான். உடனே இவன சொல்லுவானா, சரி நீங்க என்ன மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சைன் போடலன்னா என்ன பண்றது அப்படின்னு இவ கேட்ட உடனே அதுக்கு இவன் என்ன பண்ணானா, எதுவுமே பேசாம டப்புன்னு பேனா எடுத்துட்டு அவ எடுத்திருந்த அப்ளிகேஷன்ல எல்லாத்துலயும் சைன் போட ஆரம்பிக்கிறாங்க. இவளும் ஒவ்வொரு பேஜா காட்ட காட்ட அவனும் வேக வேகமா சைன் போட்டுறான். இப்ப இவ என்ன சொல்லனா, ஒரே ஒரு சைனுக்காக என்ன மொத்தமா நீங்க எடுத்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி இவ கேட்ட உடனே அதுக்கு இவன் என்ன சொல்லனா, என்னோட சைன் ஒண்ணு சாதாரண விஷயம் கிடையாது, இது ரொம்ப காஸ்ட்லியான சைன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவளை தூக்கிட்டு பெட்டுக்கு போறாங்க. போனவன் அவன் அந்த பெட்ல படுக்க வச்சு சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவான். இந்த சீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. இந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாளா, சோ அவனும் சும்மா வேற லெவல்ல பண்ணிட்டு இருப்பான். இப்படியே இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட 3வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்த வீடியோ சீக்கிரமா பார்த்தலாம். இதனோட வருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.